ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்னைக்கு நம்ம இது மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற தண்ணி பாட்டில் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளாக எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி சின்ன சின்ன பாட்டில் இல்லைன்னா 1/2 லிட்டர் பாட்டில் இந்த மாதிரி தண்ணி பாட்டில் இருந்தால் நம்ம எடுத்து ஒரு 5-6 பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா நம்ம மூடியோடு இருக்கிறத எடுத்து வச்சுக்கணும். இல்லை இது மாதிரி சின்னதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த சைஸுக்கு நம்ம இந்த பாட்டிலை இந்த இடத்துல வச்சுட்டு இந்த சைஸுக்கு இதோட கட் பண்ணிடணும். இல்லைன்னா இது மாதிரி சின்ன பாக்ஸாக இருந்துச்சுனாலும் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த சைஸுக்கு இப்போ இந்த பாக்ஸ் உயரத்துக்கு இதை வந்து சின்னதாக கட் பண்ணிடணும். இதோட பாட்டிலை கட் பண்ணிடணும். இப்போ இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 5 பாட்டில் கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக 5 பாட்டில் கட் பண்ணி இப்போ இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது மூடி போட்டு மூடும் போது நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த டப்பாவில் இப்போ நம்ம வந்து இது மாதிரி மிளகு, ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு எதுக்கு முக்கியமான தேவையோ அதெல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் பக்கத்தில் வச்சுக்கலாம். இது ஒரு அஞ்சரை பட்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்பூனை போட்டுட்டு நம்ம வச்சுட்டோம்னா இது நம்ம நம்ம அடுப்பில் வந்து தாளிக்கும் போது குழம்பு பொரியல் எல்லாம் தாளிக்கும் போது எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த ஸ்பூனை இது மாதிரி நடுவில் போட்டு இது மாதிரி அது மூடியை போட்டு மூடி வச்சுட்டு இது அஞ்சரை பட்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பெரிய பாட்டிலாக இருந்தால் 1 லிட்டர் பாட்டிலாக இருந்தால் கூட நம்ம அது மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு 5 பாட்டில் 6 பாட்டில் எடுத்து வச்சுட்டு இது மாதிரி பாக்ஸ் பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து பட்டை, சோம்பு இதெல்லாம் நம்ம வந்து பிரியாணிக்கு போடுற எல்லா பொருளும் அதில் போட்டு வச்சுக்கலாம் தனியாக. அடுத்தது இந்த மாதிரி பெரிய பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் கிடைக்கும் போது இப்போ நம்ம இதை வந்து இது 3/4 சைஸு இப்போ இதோட நம்ம இதை பாட்டிலை வந்து கட் பண்ணிக்கணும். 3 பாட்டில் இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாட்டில் வந்து இந்த மாதிரி ஹைட்டாகவும் 2 பாட்டில் ஒரே அளவுக்கு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை கம்மு இருந்தால் வச்சு ஒட்டிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி காப்பர் பின் இருந்தால் போட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கணும். முனையை அடிச்சுட்டா ஒரே மாதிரி ஒன்றா இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெயிண்ட் இருந்தால் நம்ம வந்து போட்டு அடிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம பிளெயினாக கூட அப்படியே வச்சுக்கலாம். இதை டிசைன் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஸ்பூன் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கிச்சனில் அடுப்புக்கு பக்கத்துலேயே கரண்டி, ஸ்பூனு, இந்த மாதிரி கத்தி, இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் போது நமக்கு கத்தி, பெரிய கத்தி, இந்த மாதிரி மரக்கரண்டி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸ்பூனு சின்ன சின்ன ஸ்பூனெல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற ஸ்பூனெல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கலாம். சின்ன சின்ன ஸ்பூனெல்லாம் ஒரு இடத்துல போட்டுக்கலாம். நம்ம எது தேவையோ அதெல்லாம் இது மாதிரி ஒரே இடத்துல போட்டு வச்சுக்கலாம். நம்ம எடுக்கிறதுக்கு கிச்சனில் நம்ம இதை வந்து ஒரே இடத்துல வச்சுருந்தோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒன்று ஒரு இடத்துல போட்டு தேடி இருக்கிறதுக்கு இது மாதிரி கத்தி, ஸ்பூனு இதெல்லாம் ஒரு இடத்துல, மரக்கரண்டி இதெல்லாம் ஒரு இடத்துல இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம வந்து அழுக்காயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிக்கலாம். நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். அடுத்தது இது மாதிரி ஒரு 3 தண்ணி பாட்டில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேங்கரில் இந்த பாட்டிலில் சின்ன சின்ன 2 ஓட்டை போட்டு இந்த மாதிரி இந்த ஹேங்கரில் வச்சு கட்டிடணும். கம்பி வச்சு கட்டிக்கலாம். இல்லைன்னா இந்த பிளாஸ்டிக் ஒயர் இருக்குது அதை வச்சு நம்ம இது மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டு கட்டிடணும். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஹாலில் இந்த ஹேங்கரை வந்து மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள்லாம் இதில் போட்டுக்கலாம். ரிமோட்டு, டிவி ரிமோட்டு, சீப்பு இந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். கண்ணாடி இதெல்லாம் இப்படி முன்னாடியே போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எடுக்காம நல்லா தெரியும். இதில் வந்து நமக்கு தெரியும், தேடாமல் எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு 1 லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த 3/4 சைஸ் அளவுக்கு 1 இன்ச்சு அளவு விட்டுறணும். விட்டுட்டு ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம வந்து பீன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து பாக்ஸில் வைப்போம். இது மாதிரி நீட்டாக பாக்ஸ் பார்த்தா வைப்போம். சின்னதாக இருந்தால் அதில் வைக்க முடியாது. இப்போ இது மாதிரி இதில் பீன்ஸ் நீட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வச்சுக்கலாம். முருங்கைக்காய் கட் பண்ணி இதில் போட்டு வச்சுக்கலாம். கேரட்டை போட்டு வச்சுக்கலாம்.
இப்போ இது வந்து நமக்கு ஃப்ரிட்ஜில் வந்து இடமும் அடைக்காது. டோருக்கு முன்னாடி போட்டு வச்சுக்கலாம். வேணுங்கிற போது எடுத்துக்கலாம். இது நமக்கு வந்து உடச்சிட்டும் வராது. எவ்வளோ வேணால் அப்படி எடுக்கும்போது உடச்சிட்டு வராமல் இருக்கும். இப்போ இதுக்காக போய் நம்ம வந்து நீட்டாக இந்த மாதிரி பாக்ஸ் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் வாங்க தேவையில்லை. அப்பப்போ வர பாட்டிலை நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி டிசைன் பண்ண பாட்டிலில் நம்ம எதாவது பிளாஸ்டிக் பூவெல்லாம் கொத்து இருந்தால் கூட நம்ம இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஃப்ளவர் வாஷ் மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நான் சொன்ன இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேஸ்டான பொருள்லாம் தூக்கி போடுற பொருள்லாம் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் தெரியும்னா என்னோட சேனல்ல போய் பாருங்க.